நாம் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கலாம். ஏசாயா 43வது அதிகாரம் 1-21 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கலாம். ஏசாயா 43 1-21 வரைக்கும். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாய கர்த்தர். உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன் சந்ததியை கிழக்கிலிருந்து வரப்பண்ணி உன்னை மேற்கிலும் இருந்து கூட்டி சேர்ப்பேன். நான் வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராதே என்றும் சொல்லி, தூரத்திலிருந்து என் குமாரரையும் பூமியின் கடையாந்தத்திலிருந்து என் குமாரத்திகளையும் நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். கண்கள் இருந்தும் குருடராய் இருக்கிற ஜனத்தையும் காதுகள் இருந்தும் செவிடராய் இருக்கிறவர்களையும் புறப்பட்டு வர பண்ணுங்கள். சகல ஜாதிகளும் ஏகமாய் சேர்ந்து கொண்டு சகல ஜனங்களும் கூடி வரட்டும். இதை அறிவித்து முந்தி சம்பவிப்புகளை நமக்கு தெரிவிக்கிறவன் யார்? கேட்டு மெய்யென்று சொல்லக்கூடும்படிக்கு அவர்கள் தங்கள் சாட்சிகளை கொண்டு வந்து யதார்த்தவான்களாய் விளங்கட்டும். நானே அவரென்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. நானே அறிவித்து இரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்கிறார். நாள் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன். என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை. நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? நான் உங்களுக்காக அரண்கள் எல்லாம் இடிந்து விழவும் கல்தேயர் படகுகளிலிருந்து அலறவும் செய்யத்தக்கவர்களை பாபிலோனுக்கு அனுப்பினேன் என்று உங்கள் மீட்பரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய கர்த்தர் சொல்கிறார். நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும் இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும் உங்கள் ராஜாவும் ஆனவர். சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையும் உண்டாக்கி ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்கிறதாவது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவ்வாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவ்வாந்திர வெளிகளிலே ஆறுகளையும் உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமேன், 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 ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தொடர்ந்து 19வது வசனத்தை நாம் மீண்டும் வாசிக்கலாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவ்வாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர் அங்கே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த வாக்கு தத்தத்தை அவர் கொடுக்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தருடைய வாழ்க்கையில இனி நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் உண்டாகுமா, இனி நம்முடைய வாழ்க்கையில இந்த பாபிலோனிய அடிமைத்தனத்திலே நான் வாழ்ந்து இருக்க வேண்டியதுதானா என்று சொல்லி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுடைய வாழ்க்கையில
புதிய காரியத்தை நான் செய்வேன். புதிய ஒரு காரியத்தை, நீங்கள் இதுவரைக்கும் கேட்டிராத ஒரு புதிய காரியத்தை நான் செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அதோடு கூட அவர் சொல்லுகிறார், நான் அதை எப்பொழுதே செய்வேன், நான் இப்பொழுதே செய்வேன். நீங்கள் அதை அறிய, வனாந்தரத்திலே நான் வழியை உண்டாக்குவேன். நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் வாக்கு கொடுக்கிறதை கர்த்தர் சொல்லுகிறார். அதை எப்பொழுதே கர்த்தர் செய்வாரா? இதோ நான் புதிய காரியத்தை இப்பொழுதே நான் செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். இந்த மாலை நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில வனாந்தரமான ஒரு சூழ்நிலைகளாக இருக்கலாம், அல்லது நம்முடைய வாழ்க்கையில எதிர்காலத்தை குறித்த ஒரு பிரச்சனைகளோடு போராட்டங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் இருக்கலாம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நம்முடைய வேலைகளை குறித்த காரியங்கள், வீசாவை குறித்த காரியங்கள், பிள்ளைகளை குறித்த காரியங்கள், அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே வந்த ஏதோ ஒரு போராட்டங்கள், பலவீனங்களை குறித்த காரியங்கள், அல்லது இன்றைக்கு நடக்கிற கேள்விப்படுகிற சூழ்நிலைகளை குறித்த காரியங்கள், போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு அன்சர்டனிட்டியை கொண்டு வரலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் உங்களுடைய வாழ்க்கையில நான் புதிய காரியத்தை நான் செய்ய போகிறேன். அந்த புதிய காரியத்தை நான் எப்பொழுது செய்ய போகிறேன்? அந்த வேத பகுதியிலே கர்த்தர் சொல்கிறார், இப்பொழுதே. இப்பொழுதே தேவன் சந்திக்கிற அந்த பொழுதிலே அது தோன்றும் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். அதை கர்த்தர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போகிறாரா? வனாந்தரத்திலே வழி. வனாந்தரம் என்பது, ஒருவேளை வனாந்தரத்துல நாம் பார்க்கும்போது ஒரு வழியே இல்லாத ஒரு பகுதி, அதுல வழியே இல்லாத ஒரு பகுதி. ஒருவேளை இன்றைக்கு வனாந்தரங்கள்ல ரோடு போடலாம், ஆனால் அந்த நாட்களிலே வனாந்தரம் என்பது ஒரு வழி இல்லாத ஒரு பகுதி. அங்கே எல்லாமே முட்செடிகளும், அங்கே காட்டு மிருகங்களும், அங்கே பாம்புகளும் வாழக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கர்த்தர் சொல்லுகிறார், நான் வனாந்தரத்திலே வழியை உண்டாக்குவேன், நீங்கள் நடந்து செல்வதற்கான ஒரு வழியை உண்டாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். நாம் நடந்து செல்வதற்கான வழியை மட்டுமல்ல, அந்த வேத பகுதியிலே கர்த்தர் சொல்லுகிறார், அவாந்தர வழியிலே நான் ஆறுகளை உண்டாக்குவேன். ஆறுகளை உண்டாக்கி அந்த இடம் முழுவதையும் செழிப்பாக்குவேன் என்று சொல்லி சொல்லுகிறார். அந்த இடத்துல ஒருவேளை செழிப்பாக்குவதன் மூலமாக நாம் தாகத்தை தீர்த்து மற்றவர்களும் அதன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையை கர்த்தர் கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த வேத பகுதியிலே வாக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் சொல்கிறார், நான் கர்த்தர் செய்கிற இந்த அற்புதத்தினால கர்த்தர் அங்க என்ன பண்ணுமா, 20வது வசனத்துல அந்த வேத பகுதியிலே கர்த்தர் சொல்றாங்க, வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 43:20. நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவ்வாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவதனால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும். ஆமேன். ஆமேன். கர்த்தர் சொல்கிறார், அங்க இருக்கிற அந்த வனாந்தரத்துல இருக்கிற எல்லா விதமான காரியங்கள், கோட்டான் குஞ்சுகள், வலு சர்ப்பங்கள் எல்லாமே கர்த்தரை கனம் பண்ணும், கர்த்தரை மகிமைப்படுத்தும். என்றால் கர்த்தர் செய்கிற அவருடைய வல்லமையான அற்புதங்கள், கர்த்தர் செய்கிற வல்லமையான புதிய காரியங்கள் என்று சொல்லி கர்த்தர் இந்த மாலை நேரத்துல இந்த வேத பகுதியை இந்த மார்ச் மாதம் 1வது நாள்லே நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். இந்த மாலை நேரத்துல இன்னைக்கு நாம் கடந்து செல்கிற பாதைகள் வனாந்தரமான பாதைகளாக இருக்கலாம், வழியே இல்லாத ஒரு பாதை. நான் எந்த வழியா போவேன், எப்படி எனக்கு வழி கிடைக்கும் என்று சொல்லி நாம் நினைக்கலாம், எண்ணலாம், உள்ளத்திலே நாம் நினைக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் வழியை உண்டாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வழியை உண்டாக்குவது மட்டுமல்ல, அவர் ஆறுகளை உண்டாக்கி அதை ஆசீர்வாதமான ஒரு இடமாக மாற்றுகிறார். அதை ஆசீர்வாதமான ஒரு இடமாய் மாற்றி கர்த்தர் அந்த வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மை சாட்சியாய் மாற்றுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் கர்த்தர் இஸ்ரவேலர்களை வனாந்தரத்திலே நடத்தினார்? ஒருவேளை அநேக காரியங்களை சொல்லலாம். ஒரு காரியம், அவர்களை சாட்சியாய் மாற்றுவதற்கு, அவர்களை சாட்சியாய் மாற்றுவதற்கு.
வனாந்தரத்திலே கர்த்தர் அவர்களை வழிகளை உண்டாக்கி, வனாந்தரத்திலே அவர்களுக்கு கன்மலையின் தண்ணீரை கொடுத்து, வனாந்தரத்திலே அவர்களுக்கு அங்கே மேக ஸ்தம்பத்தினாலும் அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களுக்கு வழிகளை நடத்தி, வனாந்தரத்திலே அங்கே மன்னாவை அவர்களுக்கு கொடுத்து, வனாந்தரத்திலே அவர்களுக்கு காடைகளை உண்ண கொடுத்து, அவருடைய மேலான அற்புதங்களை செய்து இன்றைய வரைக்கும் அந்த காரியங்களை நினைத்து நாம் ஸ்தோத்தரிக்க அதை சாட்சியாய் வைத்திருக்கிறதை இந்த வேத பகுதியில் மூலமாய் நாம் அறிந்து கொள்ளலாம். ஒருவேளை இந்த மாலை நேரத்துல இன்னைக்கு நாம் நடந்து போகிற பாதை ஒரு வண்ணாந்தரம் போல இருக்கலாம். ஆனால் அந்த வண்ணாந்தரத்தை கர்த்தர் மதுரமாய் மாற்ற முடியும். வண்ணாந்தரம் அங்கே அந்த நாம் வேதத்துல வாசிக்கிறோம், வண்ணாந்தரத்தை கர்த்தர் வயல்வெளியாய் மாற்றுகிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் போது வண்ணாந்தரம் வயல்வெளியாகவும் வயல்வெளி காடாகவும் மாறும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. எதற்காக? நமக்காக. நமக்காக இந்த மாலை நேரத்துல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வண்ணாந்தரத்திலே, சில டைம்ல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வண்ணாந்தரம் போல இருக்கிற காட்சிகளில கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் வழியை உண்டாக்கி, நம்முடைய வாழ்க்கையில ஆறுகளை உண்டாக்கி நம்மை நிறைவான நிறைவினால் அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேத பகுதியில நாம் பார்க்கும்போது, நாம் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்களை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது, அங்கே யோவான் 2வது அதிகாரத்திலே நான் வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கே இயேசு கிறிஸ்து கானாவூர் கல்யாண வீட்டுல ஒரு அற்புதத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே அந்த கானாவூர் கல்யாண வீடு ஆசீர்வாதமாக மங்களகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. திடீரென்று ஒரு வனாந்தரம் போன ஒரு சூழ்நிலை வந்து விட்டது. அது என்ன வனாந்தரம்? அங்கே சொல்லுகிறார்கள், அங்கே திராட்சரசம் இல்லை, திராட்சரசம் குறைவுபட்டது. ஒரு வனாந்தரமான ஒரு நிலை. அங்கே அங்கே ஆசீர்வாதமான சந்தோஷமான நிலை மாற்றப்பட்ட ஒரு நிலையை நாம் யோவான் 2வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அந்த இடத்திலே தெய்வகுமாரனுடைய பிரசன்னத்திற்கு அந்த காரியங்கள் கொண்டு வரப்பட்டு, அங்கே அவர்கள் கர்த்தருக்கு சித்தத்திற்கு தங்களை அர்ப்பணித்து அவர்கள் காத்திருந்த போது, அந்த வனாந்தரத்தை அங்கே ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக, ஆசீர்வாதமான ஒரு இடமாக, தண்ணீரை கர்த்தர் திராட்சரசமாய் மாற்றினதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வனாந்தரம் தான் குறைவுபட்டதுதான். ஆனா அந்த குறைவை கர்த்தர் பூரண நிறைவாய், அதை ஆசீர்வாதமாய், அதை சாட்சியாய் கர்த்தர் மாற்றினதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். யோவான் 6வது அதிகாரத்திலே அங்கே இயேசு கிறிஸ்துவை தேடி அந்த வனாந்தரமான இடத்திற்கு அன்றைக்கு மக்கள் கூட்டமாய் வருகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி அந்த வனாந்தரமான இடத்திலே அவர்கள் வரும் பொழுது, அங்கே அவர்கள் வெகு நேரம் அங்க தேவ பிரசன்னத்தில் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அவர்கள் அந்த வேத பகுதியை வாசித்து பார்க்கும் பொழுது, அவர்கள் வரும் பொழுதே அவர் யோவான் 6:6 சொல்லுகிறார், தாம் செய்ய போகிறதை அறிந்திருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை வனாந்தரமான இடத்திற்கு அங்கே அழைத்ததற்கு காரணமே, கர்த்தர் அவர்களை போஷிக்க போகிறேன் என்பதற்கு அது அடையாளமா இருக்கிறதை இந்த வேத பகுதியிலே வாசிக்கிறோம். அப்ப தாம் செய்ய போகிறதை அறிந்தும் அங்கே பிலிப்புவினிடத்துல இந்த கேள்வியை கர்த்தர் கேட்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த வனாந்தரமான இடத்துல சீஷர்கள் சொல்றாங்க, இது வனாந்தரமான இடம், நீங்க மற்ற சுவிசேஷங்கள்ல வாசிக்கும் போது நீர் அவர்களை அனுப்பிவிடும் என்று சொல்லுகிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், வனாந்தரத்துல அங்கே ஆறுகளையும் வழியையும் உண்டாக்குகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். 5 அப்பத்தை 2 மீனை கொண்டு அங்கே 5000 பேரை போஷிக்கிறதை, 5000 பேருக்கு புருஷர்கள் 5000 பேர், எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தாங்க. எல்லாரையும் கர்த்தர் நிறைவாய் போஷித்து அவர்களை திருப்தியாகி அனுப்பி விடுகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த மாலை நேரத்துல இன்னைக்கு அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்.
அவர் நம்முடைய வாழ்க்கையில வனாந்தரத்திலே வழியை உண்டாக்கி, அவாந்தர வழியிலே அவர் ஆறுகளை உண்டாக்கி புதிய காரியத்தை கர்த்தர் இன்றைக்கே செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருடைய வாழ்க்கையில கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களை செய்வார்? நாம் சில காரியங்களை பார்த்து நாம் தேவ சமூகத்துல நாம் இணைந்து நாம் ஜெபிக்க போகிறோம். யாருடைய வாழ்க்கையில வனாந்தரத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார்? முதலாவது, நாம் இதே வேத பகுதியில நாம் முதலாவது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 43:1. இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்குறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஆமேன், ஆமேன். கர்த்தர் சொல்றாங்க, நான் உன்னை மீட்டு கொண்டேன். யாருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வனாந்தரத்திலே வழியை உண்டாக்கி அவாந்தர வழியிலே நீரூற்றுகளை ஆறுகளை உண்டாக்குகிறார்? இந்த வேத பகுதியிலே கர்த்தர் சொல்லுகிறார், மீட்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் வல்லமையான காரியங்களை செய்கிறார். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிறார். அங்கே வெறுமையை, அங்கே அவர்களுக்கு ஆகாரத்தை போஷிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப கர்த்தரால் மீட்கப்பட்டவருடைய வாழ்க்கையில கர்த்தர் வல்லமையான காரியங்களை, இந்த அற்புதங்களை செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறதை இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். நாம் ஏசாயா 35வது அதிகாரம் 10வது வசனம், ஏசாயா 51:11, இந்த வசனங்கள், 2 வசனங்களும் ஒரே வசனங்கள் தான். ஒரு வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 35:10. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஆமென், ஆமென். கர்த்தர் சொல்றாங்க, கர்த்தரால் மீட்கப்பட்டவருடைய வாழ்க்கையில அவர்களை சந்தோஷப்படுத்தி மகிழ்ச்சியாக்கி அவருடைய வாழ்க்கையில வழிகளை உண்டாக்கி அற்புதங்களை செய்வேன் என்று சொல்லி இங்கே வாக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப கர்த்தரால் இந்த வேத பகுதியில நாம் தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், நீ என் 4வது வசனத்துல அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், வாசிக்க கேட்கலாம். 43:4. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன். ஆமென், ஆமென். கர்த்தர் சொல்றாங்க, நான் உனக்கு பதிலாக மனுஷரையும் உன் ஜீவனுக்கு ஈடாக நான் ஜனங்களையும் கொடுப்பேன். நான் அவர்களுக்கு உனக்காக நான் இந்த காரியத்தை செய்து நீ என்னுடைய வாழ்க்கையிலே நீ என்னை அருமையானபடியினால் நீ கனம் பெற்றாய் என்று சொல்லுகிறதை நான் வேதத்திலே வாசிக்கிறோம். ஏசாயா 53:4-5 இந்த 2 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே கர்த்தர் நமக்காக அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நமக்காக அவர் துக்கங்களை ஏற்றுக்கொண்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாவங்களின் நிமித்தம், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார், அவர் அடிக்கப்பட்டார், அவர் நமக்காக இரத்தத்தை சிந்தினார். நமக்காக, நம்மை ஆசீர்வதிப்பதற்காக அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்மை சமாதானத்தை அவர் உண்டு பண்ணுகிறார் என்று சொல்லி அந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 53:4-5. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார்.
நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆமென். ஆமென். அவருடைய தழும்புகளினால் நாம் குணமாகிறோம். அவர் நம்முடைய துக்கங்கள், நம்முடைய பாவங்கள், நாம் தொடர்ந்து அதுக்கு முன்னாடி உள்ள வசனங்களை எல்லாம் வாசித்து பார்க்கும் பொழுது அவர் நம்முடைய பாவங்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ஒருவேளை இந்த நாட்களிலே, இந்த லெந்து நாட்களிலே கிறிஸ்து இயேசு நமக்காக பட்ட பாடுகளை நினைவு கூறுகிற இந்த நாட்களிலே இன்றைக்கு நாம் இந்த காரியங்களை விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர் நமக்காக பட்ட பாடுகள், நமக்காக சிந்தின இரத்தம், நமக்காக அவர் காயப்பட்டார் அப்படி என்று சொல்லி கொண்டு, ஒருவேளை இந்த சூழ்நிலைகளினால இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நாம் பார்த்தோம்னா சிலர் சாப்பிடுவதில்லை, ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க, நல்லதுதான். ஆனால் மிக பெரிய காரியம் எதன்னா, நாம் அவரால் மீட்கப்பட்ட ஒரு அனுபவத்திற்கு வர வேண்டும். நமக்கு பதிலாக நீங்களும் நானும் அடிக்கப்படுவதற்கு பதிலாக, நம்முடைய பாவத்திற்கும் சாபத்திற்கும் பதிலாக தெய்வ குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அவர் அடிக்கப்பட்டதை நாம் வேதத்துல வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:21 நாம் வாசிக்கிறோம். அங்கே நாம் தேவனுக்குள் நீதிமானாய் மாற்றப்படுவதற்காக, நாம் தேவனுடைய நீதியாக்கப்படுவதற்காக பாவம் அறியாத அவர் நமக்காக பாவம் ஆக்கப்பட்டார். பாவம் அறியாதவர் பரிசுத்த தேவன், வார்த்தையான தேவன், அவர் நமக்காக, எனக்காக அவர் பாவம் ஆக்கப்பட்டார். எதற்காக? நான் தேவனுடைய நீதியாய் மாறுவதற்காக, நான் தேவனுக்குள்ளே நீதியாய் மாற்றப்படுவதற்காக அவர் பாவங்களை ஏற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்து என் பாவத்தை சுமந்தார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நாம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, நான் மீட்கப்பட்டிருக்கிறேனா? மீட்கப்பட்டவர்கள் எப்படி இருப்பாங்க? அவர்கள் நாம் வாசிக்க கேட்டோம். ஏசாயா 35:10, ஏசாயா 51:14 நான் வாசிக்க கேட்டோம். மீட்கப்பட்டவர்கள் என்ன பண்ணுவாங்க? அவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவார். 2 வசனங்களும் அதே வேத பகுதியை தான் சொல்லுகிறது. நாம் இந்த 2 வேத பகுதியும் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 35:10, ஏசாயா 51:11. ஏசாயா 35:10. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஆமென். 51:11. அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். ஆமென். ஆமென். அப்ப கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள், அவர்களுக்குள்ள எப்பொழுதும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், அந்த ரட்சிப்பின் அந்த சமாதானம், அது எப்பொழுதும் என்ன பண்ணும்? அவர்களுக்குள்ளே அது ஒரு நதியை போல ஓடிக்கொண்டே இருக்கும் என்று சொல்லி இந்த வேத பகுதி சொல்லுகிறது. அது அந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். அவருடைய வாழ்க்கையில சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த நாட்களில இன்னைக்கு கர்த்தரால் மீட்கப்பட்ட ஒரு அனுபவத்திற்கு நாம் வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். அப்ப அந்த மீட்கப்பட்ட அனுபவத்திற்கு நாம் வருவதற்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிற காரியங்கள் 3 காரியங்கள் இருக்கிறது. நாம் ஏசாயா 43:10 நாம் வாசிக்க கேட்கலாம். நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும் படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. ஆமென். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறாங்க, நானே அவர் என்று நீங்கள் அறிய வேண்டும், நீங்கள் உணர வேண்டும். அப்ப நமக்காக வார்த்தையான தேவன்
இந்த உலகத்துல நம்முடைய பாவ சாபங்களுக்காக நமக்காக அவர் நொறுக்கப்பட்டார், அவர் அடிக்கப்பட்டார் என்று சொல்லி நாம் அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு உணர்வு நமக்கு வர வேண்டும். எனக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில உணர்வற்ற ஒரு சூழ்நிலைகளை பார்க்கிறோம். எனக்கு அநேக இந்த நாட்களில லென்த் டேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு திருச்சபைகளுக்குள்ள அநேக ஆலய ஆராதனைகள் இருக்கிறதை நான் பார்க்கிறோம். சில சர்ச்சஸ்ல டெய்லி காலையிலே எழும்பி பிரேயர் பண்ணுவாங்க, 5 மணிக்கே ஆராதனை இருக்கும். சில சர்ச்சில் ஈவினிங் 6 மணிக்கு ஒவ்வொரு நாளும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்து ஃப்ரைடே சாட்டர்டே அங்கே ஆவிக்குரிய எழுப்புதல் மீட்டிங் வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு இவைகள் எல்லாமே நடக்கிறது. ஆனால் நாம் கேட்க வேண்டிய கேள்வி, தேவன் எனக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார், எனக்காக இரத்தம் சிந்தி இருக்கிறார், என்னுடைய அந்த கோபாக்கினையை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நான் செய்த பாவத்தின் நிமித்தம், நான் செய்த அக்கிரமத்தின் நிமித்தம், நான் செய்த மீறுதல்களின் நிமித்தம் எனக்காக அவர் அடிக்கப்பட்டிருக்கிறார். அந்த ஒரு உணர்வு நமக்குள்ள இருக்கிறதா என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும். அதான் இந்த வேத பகுதியிலே கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் நானே அவர் என்று நீங்கள் உணர வேண்டும். நானே அவர் என்று நாம் ஏசாயா 51:22 நான் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே கர்த்தர் சொல்லுகிறார், அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை நம்முடைய கையிலிருந்து நீக்கி போடுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தத்தளிப்பின் பாத்திரம், ஒரு மனுஷனுடைய கையில எப்பொழுது தத்தளிப்பின் பாத்திரம் இருக்கிறது, அவனுடைய வாழ்க்கையிலே பாவமும் சாபமும் இருக்கும்போது, அவனுடைய வாழ்க்கையிலே தேவனை அறியாத ஒரு வாழ்க்கையை வாழும் போது, அவன் பிறக்கும் போதே அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தோடு அவன் பிறக்கிறான். ஒவ்வொரு மனுஷனும் பிறக்கும் போதே அவன் தன்னுடைய கையில, ஒருவேளை பிள்ளைகள் வாராங்க தாயினுடைய வயிற்றுல இருந்து, ஆனா அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வரும்போதே அவருடைய கையில ஒரு கோபாக்கினையின் ஒரு கப்போட கூட பிறக்கிறதை இந்த வேத பகுதியின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ளலாம். அந்த கப்பு எப்பொழுது அவர்களை விட்டு நீங்கும், அந்த கப்பு இயேசு கிறிஸ்துவின் கரத்திலே அது கொடுக்கப்படும் போது, அதைத்தான் நாம் ஏசாயா 51:2 நாம் வாசிக்கிறோம். அங்கே கர்த்தர் சொல்கிறார், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நான் நீக்கி விடுகிறேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய கையிலிருந்து நீக்கிவிட்டு, அங்கே நாம் வேதத்திலே மத்தேயு 26:39 வரைக்கும் வாசித்து பார்த்தோம்னா, நம்முடைய கையிலிருந்து அந்த கப்பை நீக்கி தன்னுடைய குமாரனுடைய கையில அங்கே கர்த்தர் கொடுக்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதுதான் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே அவர் ஜெபிக்கிறார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமா, நான் நீங்கட்டும். எந்த பாத்திரம்? நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தார், நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமந்தார். அதனால பிதாவின் சமூகத்தை விட்டு அவர் பிரியக்கூடிய ஒரு நேரம் அவருக்கு நியமிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் இயேசு கிறிஸ்து கேட்கிறார், இந்த பாத்திரம். அப்ப இன்றைக்கு இந்த நாட்களிலே நாம் தேவ சமூகத்திற்கு வரும் பொழுது நாம் என்ன பண்ணணும்? ஆண்டவரே, எனக்கு வர வேண்டிய ஆக்கினை நீர் ஏற்றுக்கொண்டு, எனக்கு வர வேண்டிய ஆக்கினை. இன்னைக்கு அநேக சிலரை பார்த்தீங்கன்னா, இந்தியால சரி, எங்க எல்லா இடங்கள்லயும் சரி, இன்னைக்கு சிலர் என்ன பண்றதில்ல, சினிமா பார்க்கறதில்ல. இந்த நாட்கள்ல லென்த் டேஸ்ல சிலர் என்ன பண்றதில்ல, குடிக்கிறதில்லை அப்படின்னு சொல்றாங்க. சிலர் இப்படிப்பட்ட பாவமான காரியங்களை செய்வதில்லை. ஆனா எல்லாமே சேர்த்து என்னைக்கு வச்சிடறாங்க, அந்த ரெசரக்ஷன் சண்டே அது கொண்டாடுகிற ஒரு காரியமாக போகிறது. அவையெல்லாமே அப்ப வெறுமனையான காரியம், சடங்காச்சாரங்கள், இவையெல்லாம் ஒன்றுக்கு உதவாத ஒரு காரியம். எது தேவை? மீட்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, மீட்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு நாமும் ஃபாஸ்டிங் இருக்கிறோம் 40 நாள். இன்னைக்கு கர்த்தரை அறியாதவர்களும் இருக்கிறாங்க, கர்த்தரை அறியாதவர்களும் இருக்காங்க. அதனால நம்ம அவங்களோட பெரிய ஆளு கிடையாது. இது ஒரு மனிதனால செய்யக்கூடியது. இவைகள் எல்லாமே இதனால நான் கர்த்தரை அறிந்து கொள்ளலாமா என்று சொல்லி அங்கே மனுஷன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறான். ஆனால் கர்த்தருடைய எதிர்பார்ப்பு என்ன?
இந்த நாட்களில் ஆகிலும் கர்த்தர் எனக்காக பாடுபட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார், எனக்காக இரத்தத்தை சிந்தினார். அந்த உணர்வு நமக்குள்ளே வர வேண்டும். அந்த ஒரு உணர்வு நமக்குள்ளே வரும் பொழுதுதான் நாம் ஏசாயா 43:10 வாசித்தது போல, நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து கொள்ள வேண்டும். அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த உணர்வு வரும் பொழுது நாம் கர்த்தரை அறிந்து கொள்றோம். எப்படி அறிந்து கொள்றோம்? ஆண்டவரை, ஏன் பாவத்திற்காக நீர் அடிக்கப்பட்டீரே, நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர். நான் மரணத்தை பெற்றுக் கொள்வதற்காக நீர் மரணத்தை ஏற்றுக்கொண்டீரே என்று சொல்லி அவரை பரிபூரணமாய் அறிந்து அவரோடு கூட உடன்படிக்கைக்குள்ளே நம்மை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு நாம் அறிகிறது. கர்த்தரை குறித்து அறிகிற அறிவு, அவரோடு கூட உறவு கொள்ள வாஞ்சிக்கிற ஒரு வாஞ்சை, அவரோடு கூட உணர்வுள்ள இருதயத்தை பெற்று அவரோடு கூட நாம் நடக்கக்கூடிய வாழ்க்கையை அறிந்து கொள்ளுகிற வாழ்க்கைக்கு நாம் வாஞ்சியோடு வரக்கூடிய வாழ்க்கை, அதான் அறிவு என்று சொல்லி வாசிக்கிறோம். என்னை அறிந்து, மூன்றாவது அந்த வேத பகுதியில சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசித்து, பூரணமாய் விசுவாசித்து, அதை பரிபூரணமாய் நாம் விசுவாசித்து. விசுவாசம் என்பது, ஒருவேளை இந்த இடத்துல பார்க்கும்போது நமக்கு விசுவாசம்னா, யாக்கோபு சொல்றாங்க, பேய்கள் கூட விசுவாசிக்குது கர்த்தரை, இயேசு கிறிஸ்து தான் மெய் தெய்வன் என்று சொல்லி. அதனால்தான் இயேசுவின் நாமத்தில் போன்னு சொன்னா அது போயிருது, அந்த பிரச்சனை மாறுது. ஏன்னா பிசாசுக்கும் தெரியும். ஆனா பிசாசால என்ன செய்ய முடியாது, அவளால் என்ன விசுவாசிக்க முடியாது, அப்படி மாற்றப்பட முடியாது. அந்த விசுவாசத்தின்படி நடப்பதற்கு முடியாது. அப்ப இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எல்லாமே இப்படிப்பட்ட விசுவாசமாக தான் இருக்கிறது, டெக்னாலஜில தான் இருக்கிறது. ஆனா இந்த விசுவாசம் என்பது அது மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை, மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்கு நாம் வரும் பொழுது நாம் மீட்கப்பட்டவர்களாய் மாறிவிடும். மீட்கப்பட்டவர்கள், ரத்தம் கொடுத்து நம்மை விலைக்கரையும் கொடுத்து மீட்கிறார். அவருடைய சரீரத்தை நமக்காக கொடுக்கிறார், அவருடைய இரத்தத்தை நமக்காக கொடுக்கிறார். அந்த இரத்தத்தினால், அவருடைய சரீரத்தினால் மீட்கப்பட்ட நாம் அந்த உணர்வோடு கூட நாம் இருக்கும்போது, அவரை நினைக்கும் போது, அவரை ஆராதிக்கும் போது, அவரை மகிமைப்படுத்தும் போது, நம்முடைய வாழ்க்கையில அந்த ஆராதனை நம்மை பரிபூரணமாய் நம்மை அர்ப்பணிப்புக்குள்ள நடத்தும் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நாம் 43:4 நாம் பார்த்தோம், நமக்கு பதிலாக அவர் மனுஷர்களை கொடுக்கிறார், ஜனங்களை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். 3வது வசனத்துல இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மை மீட்கும் பொருளாக எகிப்தை கொடுக்கிறார், அங்கே எத்தியோப்பியாவை கொடுக்கிறார், சேபாவை கொடுக்கிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்மை மீட்பதற்காக தன்னுடைய குமாரனையே கொடுத்தார், தன்னுடைய குமாரனையே கொடுத்தார். அப்ப குமாரன் அவர் தேவ சமூகத்திலே அவர் அருமையானபடியினான். எபேசியர் 1வது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த வேத பகுதியிலே பார்க்கிறோம், அங்கே இயேசு கிறிஸ்து தான் அங்கே பிரியமானவராக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஆமென். 4:5 தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக
ஆமென். சாரி, ஆறு. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். ஆமென். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேத பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவருக்குள். 5வது வசனம், பிரியமானவருக்குள். யார் பிரியமானவர்? இயேசு கிறிஸ்து தான் பிதாவினுடைய பிரியமானவர். அந்த பிரியமான கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை என்ன பண்ணியிருக்கிறார்? அவர் புத்திர சுவீகாரர் ஆகும்படி நம்மை மீட்டு இருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால், அவருடைய சரீரத்தினால். அப்படி அவருடைய இரத்தத்தினால், அவருடைய சரீரத்தினால் நாம் மீட்கப்பட்டதினாலதான் நாம் ஏசாயா 43:4 நாம் வாசிக்கிறது போல, நீ என் பார்வைக்கு நீ அருமையானபடியினால். அந்த இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம் மீது இருக்கும்போது, இயேசு கிறிஸ்துவின் சரீரம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்போது, நாம் கர்த்தருடைய பார்வைக்கு நாம் அருமையாக மாறிவிடுகிறோம். ஏனென்றால் அருமையான இயேசு கிறிஸ்துவினால் நாம் மீட்கப்பட்டதினால், பிதாவின் அருமையான குமாரனால் நாம் மீட்கப்பட்டதினால், நாம் அருமையானவர்களாய் தேவ சமூகத்திலே நாம் மாறிவிடுகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நாம் மாற்றப்படும் போது கர்த்தர் நம்மை மீட்டுக் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர்கள்தான் மீட்கப்பட்டவர்கள். ஒருவேளை இந்த நாட்களில கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வனாந்தரத்துல கர்த்தர் வழியை உண்டாக்கி, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் அவாந்தர வழியில நீரூற்றுகளை உண்டாக்கி நம்மை ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்ற வேண்டும் என்றால், நீங்களும் நானும் நாம் தேவனால் மீட்கப்பட்ட அந்த வாழ்க்கை வாழ கர்த்தர் இந்த வேத பகுதியிலே நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். 2வது கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் 22வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 43:22. ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறாங்க 2 காரியங்களை இந்த வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறார். ஒன்று, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. கர்த்தர் அவருடைய கரத்துல எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. இந்த உலகத்திலே நமக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் நாம் எபேசியர் 1வது அதிகாரம் 3வது வசனத்துல வாசிக்க கேட்டது போல, அவருக்குள்ள ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் வைத்திருக்கிறார். இந்த உலகத்தின் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் அவருடைய கரத்திலே இருக்கிறது. நமக்கு தேவையான எல்லாமே அவருடைய கரத்திலே தான் இருக்கிறது. ஆனா கர்த்தர் சொல்கிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. அதைத்தான் நாம் எசேக்கியேல் 36வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்றாங்க, இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நான் உனக்கு அருளி செய்யும்படி நீ என்ன பண்ணணும்? என்னை நோக்கி நீ கூப்பிட வேண்டும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிக்க கேட்கலாம். எசேக்கியேல் 36:37. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகிறது போல அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். ஆமென். ஆமென். கர்த்தர் சொல்றாங்க, இஸ்ரவேலர்களுக்காக நான் இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் வைத்திருக்கிறேன். அவர்களை நான் இந்த பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து நான் விடுதலை செய்து அவர்களை இஸ்ரவேலுக்கு நான் கொண்டு வந்து எருசலேம்ல கொண்டு வந்து அவர்களை கட்டி அவர்களை நான் ஆசீர்வதித்து நான் அவர்களை பெருக பண்ண விரும்புகிறேன். அதுதான் என்னுடைய திட்டமாக இருக்கிறது. அந்த திட்டத்துல அந்த மீட்கப்பட்டவர்கள் என்ன பண்ணணும்? என்னை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இங்கே எசேக்கியேல் மூலமாய் இஸ்ரவேலர்களுக்கு அவர்கள் சிறையிருப்புக்கு போகி சில நாட்களிலே அவர் இந்த வேத பகுதியை அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனா இஸ்ரவேலர்கள் அங்கே அந்த பாபிலோனிய அடிமைத்தனத்திலே போன உடனே அவர்கள் அநேகர் அந்த பாபிலோனிய காரியத்தின் மயக்கத்துல இருந்ததினால அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடாமல் போனதை நாம் பார்க்கிறோம்.
அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த நேரத்துல கூப்பிட்ட ஒரே ஒரு மனுஷன் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது தானியேல். நாம் தானியேல் 3வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். தானியேல் 2 9 சாரி 2 9 9 2 3. தானியேலாகிய நான் எருசலேமின் பால் கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புத்தகங்களால் அறிந்து கொண்டேன். நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. ஆமென். வேத பகுதியிலே அங்கே கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் சொல்லுகிறார், 70 வருடங்கள் அந்த நாட்கள் கடந்து செல்ல வேண்டும். அதன் பிறகு நான் உங்களை சந்திப்பேன், நான் உங்களை விடுதலை செய்வேன், உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அவர் இஸ்ரவேலர்கள் அடிமைத்தனத்திற்கு வருவதற்கு முன்பதாகவே அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணல, இங்க அடிமைத்தனத்துக்குள்ளே வந்தவர்கள் அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடாத ஒரு சூழ்நிலையை இந்த வேத பகுதியின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ளலாம். தானியேல் பார்க்கிறாங்க, புத்தகங்களால் அறிந்து கொண்டார். வேதத்தை வாசித்து கொண்டே இருக்கும்போது ஒரு நாள் பார்க்கிறார், அன்றைக்கு கிங்டம் எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. பாபிலோனிய கிங்டம் அழிந்து போயினது, மீதோ பெர்சிய கிங்டம் வந்துச்சு. ஆனாலும் அவருக்குள்ள ஏதோ ஒரு காரியம், ஆண்டவரை எங்கனைக்கு எங்களுடைய வாழ்க்கையில விடுதலை அப்படி என்று சொல்லி அவர் தேடும் போது அவர் புத்தகங்களால் இதை அறிந்து கொள்ளுகிறார். எரேமியா தீர்க்கதரிசி அவருடைய கரத்துல கொடுக்கப்படுகிறது. அதை வாசிக்கும் போது அந்த புஸ்தகத்தால் அறிந்து அவர் பார்க்கிறார், யாருமே ஜெபம் பண்ணல, யூத மக்கள் தேவ சமூகத்துல உபவாசித்து ஜெபம் பண்ணல. ஆனா தானியேல் அந்த அரண்மனையில உபவாசித்து, அந்த வேத பகுதி சொல்கிறது, உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய கர்த்தரை நோக்கி பாவ அறிக்கை செய்து தேவ சமூகத்துல தன்னை பரிபூரணமாய் தாழ்த்தி அங்கே கெஞ்சி ஜெபிக்கிறதை இந்த வேத பகுதி சொல்கிறது தேவ சமூகத்துல. அப்ப இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், அங்கே ஏசாயா 43 நாம் வாசிக்க கேட்டோம், நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை என்று சொல்லுகிறார். நீ என்னை நோக்கி கூப்பிடாத யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. அப்ப கர்த்தருடைய எதிர்பார்ப்பு என்ன? இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். எப்படி கூப்பிட வேண்டும்? தம்மை தாழ்த்தி உபவாசித்து தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து பாவங்களை அறிக்கையிட்டு தேவ சமூகத்திலே ஆண்டவரை நோக்கி கெஞ்சி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி தானியேல் 9வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்ப இந்த மாலை நேரத்துல நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு, வனாந்தரத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுவதற்கு, நம்மை ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்றுவதற்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வல்லமையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த வேத பகுதியில நான் வாசிக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில நான் இந்தியாவில் இருக்கும்போது நான் என்னுடைய பிஹெச்டி நான் பண்ணது மெரைன் பயாலஜி. அதுலதான் நான் மெரைன் பயாலஜில தான் பிஹெச்டி, அநேக பேப்பர்ஸ் அதுல தான் பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில சென்னையில நான் அடாக் பொசிஷன்ல NIOT நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி அதுல நான் வேலை கிடைத்து, நம்ம ஊர்ல ப்ரொஃபஷனல் பீரியட் 1 year கொடுப்பாங்க. அதுல நான் ஒரு புது ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆயிரும் என்று சொல்லி அதுல நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது திடீரென்று அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து, அது சென்ட்ரல் கவர்மெண்ட் இது, இந்த ஜாப்ல முடிச்சிடலாம், இதுல எடுத்த சயின்டிஸ்ட் எல்லாம் நம்ம விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணதுனால என்னுடைய வாழ்க்கையில வேலையில்லாத ஒரு பிரச்சனைக்கு நான் தள்ளப்பட்டேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில என்னுடைய உள்ளத்துல நான் கலங்கல ரொம்ப. ஆனால் தேவனை நோக்கி நான் கூப்பிட்டேன், ஆண்டவரே என் வாழ்க்கையில அற்புதத்தை செய். அந்த நாட்களில
நான் சென்னையில கர்த்தருடைய ஊழியத்தை நான் செய்து கொண்டு நான் என்னுடைய பணியை நான் செய்து வந்தேன். கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் என்னுடைய உள்ளத்துல ஒரு ஒரு ஞாபகத்தை கர்த்தர் கொண்டு வந்தார். இத மாதிரி ஒரு குறிப்பிட்ட CLRல எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் அவரை பார்த்து பேச கர்த்தர் என்னுடைய உள்ளத்துல ஞாபகப்படுத்தினார். நான் அடுத்த நாள் அவரோடு கூட பேசினேன். அவர் சொன்னா, நீங்க வந்துரு, முடிச்ச உடனே பரவாயில்ல, உனக்கு 3 months கொடுத்துருக்குறாங்க, நீ வா, நம்ம இங்க இது பண்ணலாம், வழிகளை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. அதன் பிறகு நான் போன பண்ணதான் அங்க நான் போன லேப் தான் நியூரோ சயின்ஸ். அது முன்னாடி எனக்கு நியூரோ சயின்ஸே தெரியாது. ஆனா கர்த்தர் அங்கே நடத்தினார். அப்ப இன்னொரு மேலான ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வழியை திறப்பதற்காக கர்த்தர் சில டைம்ல நம்முடைய பாதைகளை மூடுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆனா நாம் தேவனை நோக்கி கூப்பிடும் போது, தேவனை நோக்கி நாம் கெஞ்சி கேட்கும் போது கர்த்தர் நமக்கு உடனே அடுத்த ஒரு வழியை அவர் திறக்கிறார். அதான் கர்த்தர் சொல்லுகிறார், இங்க இஸ்ரவேலர்கள் மனமடிந்து போனாங்க, ஆண்டவரே எங்களை இப்படியே விட்டுட்டீரு அப்படின்னு சொல்லி, எங்க வாழ்க்கையில் இப்படி ஆகி போச்சே என்று சொல்லி. அது அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், நான் இந்த ஆசீர்வாதத்தை தருவதற்கு நீ தேவனை நோக்கி நீ கூப்பிடு கூப்பிடு. வேதத்துல வாசிக்கிறோம், ஆபத்து காலத்துல நாம் சோர்ந்து போனா நம்முடைய பலன் குறுகினதாக இருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்ப இந்த மாலை நேரத்துல நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்க இந்த வேத பகுதி ஞாபகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் சொல்றாங்க, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. தொடர்ந்து அதே வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 43:22. ஆனாலும் யாக்கோபே, நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே, நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய். ஆமென். இங்க சொல்லப்பட்டது, நீ என்னை நோக்கி கூப்பிடல, இஸ்ரவேலே நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய். என்னை குறித்து மனம் சலிச்சுட்டா என்ன அப்படின்னு சொல்லி. ஆனா இப்படிப்பட்ட ஒரு நேரத்துல நீ என்ன பண்ணணும்? கர்த்தருக்குள்ள நீ மகிழ்ந்து களி கூற வேண்டும். நீ கர்த்தருக்குள்ள நீ உன்னை பரிபூரணமாய் அர்ப்பணித்து கர்த்தரை ஸ்தோத்தரித்து கர்த்தரை மகிமைப்படுத்த நீ அழைக்கப்பட்டவன். நீ கர்த்தருக்குள்ள சந்தோஷமா எழும்பி, நீ கர்த்தருக்குள்ள உன்னை பரிபூரணமாய் டிலைட் பண்ணி, உன்னை பரிபூரணமாய் அர்ப்பணித்து நீ கர்த்தரை மனமகிழ்ந்து ஆராதிக்க அழைக்கப்பட்டவன் என்று சொல்லி கர்த்தர் இந்த வேத பகுதியில அங்கே இஸ்ரவேலர்களுக்கு ஞாபகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். நான் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 37:4 நாம் வாசிக்க கேட்கலாம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். ஆமென். 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 கர்த்தரிடத்திலே நாம் மன மகிழ்ச்சியா இருக்கோம். கர்த்தருக்குள்ள ஆண்டவர்கிட்ட போய் மனமடிவோடு கூட என்ன பண்ணீங்க, எப்படி எல்லாம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு அப்படி அல்ல. அங்கே வேதத்துல நான் வாசித்தோம், ஏசாயா 43:22 நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய். ஆனா கர்த்தருடைய எதிர்பார்ப்பு, நாம் கர்த்தருக்குள்ள நாம் என்ன பண்ணணும்? மனமகிழ்ச்சியா இருந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியாயிரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை அவர் அருளி செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வேத பகுதியில சங்கீதம் 37:11 வாசித்து பார்க்கும் பொழுது வாசிக்க கேட்கலாம். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தான் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். ஆமென். ஆமென். அப்ப சாந்த குணத்தோடு கூட கர்த்தரை ஆராதித்து கர்த்தரை மைமைப்படுத்தி கர்த்தரை ஸ்தோத்தரித்து கொண்டே இருந்து சாந்த குணத்தோடு கூட மனம் பதறாதபடி, நாம் மன கிளேசங்கள் அடையாதபடி,
மனத்தாங்கல் அடையாதபடி நாம் மகிழ்ந்து களி கூர்ந்து சார்ந்த குணத்தோடு கூட கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடைந்து கர்த்தரை ஸ்தோத்தரித்து கர்த்தரை ஆராதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வேண்டுதலை அவர் நிறைவேற்றுகிற ஒரு தேவனாக இருக்கிறதை இந்த வேத பகுதியிலே நாம் அறிந்து கொள்ளுகிறோம். தொடர்ந்து ஏசாயா 11வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 11:3. கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாய தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் தொடர்ந்து இருக்கிறார் சொல்லப்பட்டிருக்கிறார். அந்த வேத பகுதியில சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல், இந்த வேத பகுதியிலே கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது கர்த்தருடைய பூரண சித்தத்தை செய்கிற ஒரு வாழ்க்கை. கர்த்தருடைய பூரண சித்தத்திற்கு இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்தீங்கன்னா சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர், வார்த்தையான தேவன் அவர். ஆனா நாம் யோவான்ல வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, என்னுடைய பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. அதான் எனக்கு உகந்த வாசனை. என்னுடைய உகந்த வாசனை என்னது? என் பிதாவின் பரிபூரண சுத்தத்தை நான் செய்ய வேண்டும். அந்த ஒரு பூரண அர்ப்பணிப்புக்கு அங்கே கிறிஸ்து இயேசு வருகிறதை இந்த ஏசாயா 11:3 நாம் வாசிக்கிறோம். அப்ப நாம் கர்த்தருக்குள்ளே மன மகிழ்ச்சியா இருந்து அவருடைய பரிபூரண சித்தத்தை செய்வதற்கு நம்மை பரிபூரணமாய் அர்ப்பணிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பூரண வேண்டுதல்களை கர்த்தர் நிறைவேற்றி நம்முடைய வாழ்க்கையில அவர் அவாந்தர வெளியில ஆறுகளை உண்டாக்குகிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அவர் வனாந்தரத்துல அவர் நீரூற்றை உண்டாக்குகிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். தொடர்ந்து நாம் அந்த வேத பகுதிகளை வாசித்து பார்க்கும் பொழுது 23, ஏசாயா 43:23, உன் ஆடுகளை தகன பலிகளாக நீ எனக்கு செலுத்தவில்லை, உன் பலிகளாலே நீ என்னை கனம் பண்ணவும் இல்லை. காணிக்கைகளை செலுத்தும்படி நான் உன்னை சங்கடப்படுத்தாமலும் தூபம் காட்டும்படி உன்னை வருத்தப்படுத்தாமலும் இருந்தேன். ஆமேன். ஆமேன். கர்த்தர் சொல்றாங்க, நீ என்னை ஆராதிக்கவே, நீ என்னை ஆராதிக்கல. அப்ப கர்த்தரை நாம் என்ன பண்ணணும்? ஆராதித்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் வேதத்துல வாசிக்கிறோம், அங்கே பவுல் சீலாவினுடைய வாழ்க்கையை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே அவர்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்கள். சூழ்நிலை மாற்றப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனா அந்த சூழ்நிலையிலே அவர்கள் என்ன பண்ணாங்க? தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் ஆராதித்தார்கள், தேவனை ஸ்தோத்திரம் பண்ணினார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள், தேவ சமூகத்திலே ஜெபித்தார்கள். அந்த வேத பகுதி சொல்லுகிறது, அவர்கள் பவுலும் சீலாவும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணி அவர்கள் பாடி ஆராதித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப வனாந்தரம் மாற்றப்பட வேண்டும் என்றால், வனாந்தரத்துல வழி உண்டாக்கப்பட வேண்டும் என்றால், அவாந்தர வழியில ஆறுகள் உண்டாக்கப்பட வேண்டும் என்றால், நாம் தேவனை ஆராதிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளாக மாறிவிட வேண்டும். எப்படி? சூழ்நிலைகளை மாற்றப்பட்ட ஒரு சூழ்நிலை. நாம் 2 நாளாகமம் 20வது அதிகாரத்துல வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே யோசபாத்தினுடைய வாழ்க்கையை வாசிக்கிறோம். மாறுபட்ட ஒரு சூழ்நிலை, ஏராளமான ஒரு ஜனம் அவருக்கு யோசபாத்துக்கு விரோதமாய் வந்தார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை துதித்து ஆராதித்த போது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவர்கள் துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை ஆராதித்த போது அங்கே தேவ வல்லமை வெளிப்பட்டது, தேவ கிருபை வெளிப்பட்டது, கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்டார். அங்கே இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில அங்கே எரிகோ கோட்டை அடைக்கப்பட்ட போது கர்த்தருடைய பிள்ளைகள் துதித்தார்கள், அதை சுற்றி வந்தார்கள்.
எக்காலங்களை ஊதி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். கர்த்தருடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்தார். எரிகோ கோட்டையை தகர்ந்து விழ கர்த்தர் செய்தார். கிதியோனுடைய வாழ்க்கையில அன்னைக்கு மீதியானியர்கள் இஸ்ரவேலர்களை அவர்கள் அடிமைப்படுத்தினார்கள். நுகத்தை வைத்து அவர்கள் அடிமைப்படுத்தினார்கள். ஆனால் அன்னைக்கு இஸ்ரவேலர்கள் கிதியோனோடு கூட சென்ற அந்த 300 பேர் அவர்கள் நடு இரவுல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினார்கள். கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம், கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சொல்லி அவர்கள் கர்த்தரை ஆராதித்தார்கள். அங்கே எதிரி அங்கே ஓடி போனதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப இந்த மாலை நேரத்துல கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தரை ஆராதிக்கும் போது கர்த்தர் நமக்கு வழிகளை உண்டாக்குகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் வழிகளை உண்டாக்குகிறவர், வனாந்தரத்துல வழியை உண்டாக்குகிறவர். எதற்காக இந்த காரியங்களை கர்த்தர் செய்கிறார்? அந்த வேத பகுதி சொல்லுகிறது, நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எனக்கு சாட்சிகளாயிருக்கிற, நீங்கள் எனக்கு என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாய் இருப்பதற்கு என்று சொல்லி கர்த்தர் அங்கே சொல்லுகிறதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். 12வது வசனம், நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென், ஆமென். கர்த்தர் சொல்றாங்க, நீங்கள் எனக்கு சாட்சிகள். 10வது வசனம், நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவனில்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. ஆமென், ஆமென். கர்த்தர் இந்த வசனங்களை பார்த்தீங்க, 2 வசனமும் சொல்லுகிறது, நீங்கள் எனக்கு சாட்சிகள், நீங்கள் எனக்கு சாட்சிகள். அப்ப கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்த இந்த அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள் எதற்கு? ஒருவேளை நம்ம சாட்சி சொல்றது நல்லதுதான், ஆனா சாட்சி சொல்லிட்டு அதோட முடிச்சிடுறது கிடையாது. கர்த்தர் சாட்சிகளாய் வாழ நம்மை அழைக்கிறார். சாட்சிகளாய் வாழ, நிருபங்களாய் வாழ, கிறிஸ்துவை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறவர்களாய் வாழ நம்மை அழைக்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அதனால்தான் 21வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். என்ன துதி? என் வாழ்க்கையில வனாந்தரத்தை கர்த்தர் வழியை உண்டாக்கினார். என் வாழ்க்கையில கர்த்தர் அவாந்தர வழியில எனக்கு ஆறுகளை உண்டாக்கினார் என்று சொல்லி அவருடைய துதியை சொல்லி வர நாம் சாட்சியா மாறணும். முதல்ல சாட்சியா மாறணும். அதுதான் மேலான ஒரு ஆசீர்வாதம். சாட்சியா நம்ம பார்க்கிறவங்க கிறிஸ்துவை நம்மள வாழ்க்கையில பார்க்கணும். அடுத்து நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி அவருக்கு சாட்சியாய் வாழ நாம் அழைக்கப்படுகிறதை இந்த வேத பகுதியில நாம் வாசிக்கலாம். அப்ப இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வதற்கு காரணம் நீங்களும் நானும் அவருக்கு சாட்சிகளா இருக்க வேண்டும். கர்த்தர் சொல்றாங்க, நீங்கள் எனக்கு சாட்சிகள், நீங்கள் எனக்கு சாட்சிகள். இந்த மாலை நேரத்துல, இந்த புதிய மாதத்துல அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்போடு நம்மை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளை உண்டாக்குகிறேன். 4 காரியங்களை நாம் பார்த்தோம். ஒன்று, நாம் மீட்கப்பட்டவர்களாய் நாம் மாற்றப்பட வேண்டும். மீட்கப்பட்டவர்களாய் மாற்றப்பட்ட நாம் அவருக்குள்ள டிலைட் ஆகி, அவருக்குள்ள பரிபூரணமாய் நம்மை களி கூர்ந்து அவரை கூப்பிட வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். 3வது நாம் பார்த்தோம்,
கூப்பிடுகிற நாம் தேவனை நோக்கி நாம் ஆராதித்து நம்மை பரிபூரணமாய் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையோடு வாழும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பரிபூரண ஆசீர்வாதத்தை கர்த்தர் செய்கிறார். என்றைக்கு? இப்பொழுதே அது தோன்றும். இந்த மாலை நேரத்துல நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். இருக்கிற இடங்களில் முடங்காற்படியிட்டு உள்ளத்தின் ஆழத்துல இந்த மாலை நேரத்துல உடைய வாழ்க்கையில வனாந்தரம் போல சூழ்நிலைகள் இருக்கலாம், அவாந்தரமான சூழ்நிலைகள் இருக்கலாம். இன்றைக்கு விசா காரியங்கள்ல பிரச்சனை இருக்கலாம், வேலை ஸ்தலத்துல பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கே ரட்சணியம். இன்றைக்கு நாம் தியானித்த வேத பகுதிகளை உள்ளத்திலே கொண்டு வாருங்கள். மீட்கப்பட்டவர்களுக்காக. யார் மீட்கப்பட்டவர்கள்? கர்த்தருடைய அன்பை உணர்ந்து எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக நொறுக்கப்பட்டார், எனக்காக இரத்தத்தை சிந்தினார். அந்த உணர்வோடு கூட தேவ சமூகத்துல அவருடைய அன்பை அதிகமாய் அறிந்து புரிந்து விளங்கி அவரை நோக்கி பூரண விசுவாசத்திற்குள்ளாக நம்மை அர்ப்பணித்து அந்த மீட்கப்பட்ட வாழ்க்கை, பிரித்தெடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கைக்கு வர வேண்டும். மாலை நேரத்துல நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். நான் மீட்கப்பட்டிருக்கிறேனா? நான் கர்த்தரால மீட்கப்பட்டிருக்கிறேனா? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் அவர்கள் ஆனந்த களிப்புடன் அவர்கள் பாடி கர்த்தரை மைமைப்படுத்துவார்கள், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவார்கள், கர்த்தரை ஆராதித்துக் கொண்டே இருப்பார். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் உள்ளத்தின் ஆழத்துல நம்ம யோசித்து பார்ப்போம். நான் கர்த்தருக்குள்ள மன மகிழ்ச்சியா இருக்கிறேனா? கர்த்தருக்குள்ள நான் மன மகிழ்ச்சியா இருக்கிறேனா? கர்த்தருடைய பூரண சித்தத்தை நான் செய்கிறேனா? கர்த்தருடைய பூரண சித்தத்தை என் வாழ்க்கையில செய்கிறேனா? அதுதான் தேவனால் டிலைட்டா இருக்கக்கூடிய வாழ்க்கை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது அவருடைய பூரண சித்தத்தை, இனி நான் அல்ல கிறிஸ்துவேங்கிற அந்த அனுபவம், அந்த பூரண சித்தத்தை செய்கிற வாழ்க்கை, ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கை, அவை பரிபூரணமாய் தேவ சமூகத்திலே தாழ்த்தி அவை பரிபூரணமாய் அர்ப்பணித்து கிறிஸ்துவோடு கூட நம்மை நோக்கி அவரை கூப்பிடுகிற ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆராய்ந்து பார்க்க அந்த மாலை நேரத்திலே நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். கர்த்தர் அன்றைக்கு இஸ்ரவேலர்களை பார்த்து சொன்னார், நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய். எனக்கு நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ள நாம் இருக்கிறோமா? மனம் சலித்து போன ஒரு வாழ்க்கை. கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஞாபகப்படுத்துகிறார், கர்த்தருக்குள்ள நான் மன மகிழ்ச்சியா இருப்பேன், கர்த்தருக்குள்ள நான் மன மகிழ்ச்சியா இருப்பேன். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலன். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன், கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பதே பலன். உள்ளத்தின் ஆழத்துல நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம், கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். தளர்ந்த முழங்கால்களை நாம் நிறுத்தி கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்பொழுது நம்முடைய முழங்கால்கள் தளர்ந்து போகிறது. தளர்ந்த முழங்கால்களை நாம் ஊன்ற கட்டி கர்த்தரை நோக்கி கூப்பிட கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். கர்த்தரை எப்பொழுதும் ஸ்தோத்தரித்து கர்த்தரை எப்பொழுதும் ஆராதிக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிறவர் அவர்.
வழிகளை உண்டாக்குகிறவர், ஆறுகளை உண்டாக்குகிறவர், நம்மை ஆசீர்வாதமான பாத்திரமாய் மாற்றுகிறவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த மாலை நேரத்துல உள்ளத்தின் ஆழத்துல நம்மை ஒரு விசை நம்மை அர்ப்பணிப்போம். ஒரு விசை நம்மை தேவ சமூகத்திலே தாழ்த்தி, ஆண்டவரே இந்த வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் குற்றங்களை மன்னியும் என்று சொல்லுவோம். அதுக்கு தேவ மனுஷனாகிய தானியேல் தேவ சமூகத்திற்கு முன்பதாக தன்னை தாழ்த்தி தன்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு தேவ சமூகத்திலே ஒரு நொறுங்கின உள்ளத்தோடு கூட, ஒரு உடைந்த உள்ளத்தோடு கூட தன்னை தாழ்த்தி ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதான் ஜெபம். ஜெபம் என்பது உடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, உடைக்கப்பட்ட ஒரு இருதயம், உடைக்கப்பட்ட ஒரு இருதயம். மாலை நேரத்துல தேவ சமூகத்துல நம்மை தாழ்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில வனாந்தரத்தை மாற்ற முடியும். இன்றைக்கு அவர் நம்முடைய வாழ்க்கையில செயலாற்றும் போது, அவர் நம்முடைய வாழ்க்கையில இடைப்படும் போது, உள்ளத்தின் ஆழத்துல ஆண்டவரே உம்மைதான் நான் நம்பி இருக்கிறேன், உம்மைதான் நான் நம்பி இருக்கிறேன், உம்மைதான் நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி நாம் அவரை நோக்கி கூப்பிடும். வாயை திறந்து ஆண்டவரே என் வாழ்க்கையில உம்மை நான் பரிபூரணமாய் நம்பி இருக்கிறேன். உடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தானியேலுடைய, அதுதான் ஜெபம். ஜெபம் என்பது ஒரு உடைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இந்த மாலை நேரத்துல கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். வனாந்தரத்துல வழியை உண்டாக்குகிறவர் அவர். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து, கர்த்தர் நடத்தின நடத்துதலை நினைத்து கர்த்தரை துதிக்க 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 வழிகளை கர்த்தர் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். கர்த்தரை ஆராதிக்க ஆராதிக்க அஸ்திவாரங்கள் அசைந்து கொண்டிருக்கிறது. கர்த்தரை ஆராதிக்க ஆராதிக்க பிசாசின் கிரியைகளை கர்த்தர் அழித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தரை மைமைப்படுத்த 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 கர்த்தருடைய கரம் செயலாற்றிக் கொண்டே இருக்கிறது. கர்த்தரை உயர்த்த 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 வனாந்தரத்துல அவருடைய கரம் நமக்காக செயலாற்றிக் கொண்டே இருக்கிறது. இந்த மாலை நேரத்துல உள்ளத்தின் ஆழத்திலே நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உள்ளத்தின் ஆழத்துல கர்த்தரை மைமைப்படுத்துவோம். நீங்க தான் என்னை கொண்டு வந்தீங்க, நீங்க தான் இந்த தேசத்துக்கு என்னை கொண்டு வந்தீங்க, நீங்க தான் கிருபை பாராட்டினீங்க, இம்மட்டும் என்ன நீங்க தான் நடத்தி வருகிறீங்க. என் குடும்பத்தின் தலைவராக, எங்க குடும்பத்தின் ராஜாவாக, எங்கள் தகப்பனாக நீங்க தான் நடத்தி வருகிறீங்க. நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றியோடு கர்த்தரை மைமைப்படுத்துவோம். நன்றியோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தரை ஸ்தோத்தரிக்க 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 கர்த்தர் வனாந்தரத்திலே செயலாற்றி கொண்டிருக்கிறார். கர்த்தர் வழிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உண்டாக்கி கொண்டிருக்கிறார். நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க 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 அவாந்தர வழியிலே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆறுகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறார். என்னுடைய ஜனத்தின் தாகத்தை தீர்ப்பதற்காக என் பிள்ளைக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும், என் பிள்ளைக்கு இந்த ஆசீர்வாதத்தை நான் கொடுக்கணும் என்று சொல்லி வைராக்கியமாய் கர்த்தர் செயலாற்றுகிறார். வைராக்கிய வாஞ்சையாய் அவர் செயலாற்றுகிறார். என் ஜனத்தின் தாகத்தை தீர்ப்பதற்காக இந்த மாலை நேரத்துல உங்களுக்காக கர்த்தர் அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். இந்த மாலை நேரத்துல எனக்கு ஒரு அற்புதம் நடக்குமா, என் வாழ்க்கையில அற்புதம் நடக்குமா, என் குடும்பத்துல ஒரு அற்புதம் நடக்குமா, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்குமா? கர்த்தர் சொல்கிறார், என் ஜனத்தின் தாகத்தை தீர்ப்பதற்காக அந்த அற்புதம் நடக்கும். அந்த அதிசயம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நடக்கும்.
அந்த கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வழி திறக்கப்படும். வாயை திறந்து கேளு, வாயை திறந்து கைகளை உயர்த்தி கேளு, கைகளை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே எமக்கு நன்றி, ஆண்டவரே எமக்கு நன்றி. தடைகளை நீக்குகிறவர் நீங்க தான், கோணல்களை செவ்வைப்படுத்துகிறவர் நீங்க தான். வழிகளை உண்டாக்குங்க, வழிகளை உண்டாக்குங்க. எப்படி போகணும்னு எனக்கு தெரியல, வனாந்தரத்துல நீங்க தான் வழியை உண்டாக்குகிறவர். எப்படி நான் இந்த அவாந்தர வழியில நான் நடக்கிறேனே, எப்படி நான் தாகம்? ஆறுகளை கர்த்தர் உண்டாக்குகிறார், ஆறுகளை கர்த்தர் உண்டாக்குகிறார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் சொல்லுகிறார், இப்பொழுதே 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 இது நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் தேவனை ஆராதிக்கிற இந்த நேரத்திலே, தேவனை ஸ்தோத்தரிக்கிற இந்த நேரத்திலே, தேவனை கூப்பிடுகிற இந்த நேரத்திலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வழி திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, வழி திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, வழி திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற அந்த நேரத்திலே பிசாசின் கிரியைகளை கர்த்தர் அழித்து கொண்டிருக்கிறார், போராட்டங்களை மாற்றிக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற அந்த நேரத்திலே பலவீனப்படுத்துகிற ஆவியின் தாக்கங்களை கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, வாயை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தெல்லாம் நீங்க கேட்டதற்காக ஸ்தோத்திரம், ஜெபத்தையெல்லாம் நீங்க கேட்டதற்காக ஸ்தோத்திரம். நன்றியோடு கூட கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு கூட கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த பிதாவே, இந்த மாலை நேரத்துல இந்த மாதத்தின் முதல் நாள் நம்முடைய பாதத்துல விழுந்துமை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் தியானித்த உம்முடைய வார்த்தையின் அத்தனை ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த பூரண ஆசீர்வாதத்தை எங்களுக்கு நீங்க கிருபையாய் கொடுக்கிறீங்க, கிருபையாய் கொடுக்கிறீங்க. இந்த மாலை நேரத்துல இந்த ஜெபத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையில, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, வனாந்தரத்துல கர்த்தர் வழிகளை உண்டாக்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவாந்தர வழியிலே ஆண்டவரே ஆறுகள் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக, உம்முடைய பிள்ளைகளுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக, உம்முடைய பிள்ளைகள் அல்லவா, உம்முடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகள் அல்லவா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தருடைய கரம் செயலாற்றி கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய கரம் செயலாற்றி கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எங்கள் ஜெபத்தை எல்லாம் கேட்டதற்காக ஸ்தோத்திரம். பலவீன கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழிக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். பிசாசு குடும்பங்களுக்குள்ளே கொண்டு வந்த போராட்டங்களை கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எதிர்மறையான சிந்தைகள், எண்ணங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அவிசுவாசங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மாற்றப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். கோணல்கள் எல்லாவற்றையும் செம்மைப்படுத்துகிறீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமம் அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். பலவீனப்படுத்துகிற ஆவியின் தாக்கங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழிக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றியோடு கூட கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்துல நம்மளங்காற்படிட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய குமாரன் பட்ட பாடுகள், அவருடைய குமாரன் பட்ட பாடுகள், கிறிஸ்து இயேசு பட்ட பாடுகள், அவருடைய இரத்தத்தினால் தான் இந்த ஆசீர்வாதம், கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் தான் இந்த ஆசீர்வாதம். உள்ளத்தின் ஆழத்துல ஆண்டவரே உமக்கு நன்றி. எங்களுக்காக நம்முடைய சொந்த குமாரனை 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இப்படிப்பட்ட ஒரு நாளிலே நீங்க சிலுவைக்கு, பாட்டுக்கு எங்களுக்காக ஒப்பு கொடுத்தீங்க. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. கிறிஸ்து இயேசுவே, எங்களுக்காக
அந்த கோபாக்கினை நீங்க ஏற்றுக்கொண்டீங்க. நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய சரீரத்தினால், உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கிருபையாய் மீட்டுக் கொண்டீங்க. பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு உணர்வை கொடுத்தீங்க. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை கர்த்தருக்குள்ள நீங்க நடத்துனீங்க, நமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தையெல்லாம் நீங்க கேட்டதற்காக ஸ்தோத்திரம். ஜெபத்துல கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துங்க. இந்த வார்த்தையின் ஆசீர்வாதம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில பூரணமாய் வெளிப்பட ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி, நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். ஏசாயா 43:19, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வெளியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களை, அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவதினால் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சும் என்னை கனப்படும். ஆமென், ஆமென், ஆமென். பூரண ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பூரணமாய் கட்டளையிடுவாராக. ஆமென், ஆமென், ஆமென். நம்ம எல்லாருக்கும் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you so much. God bless you.